அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். எதுவும் நிலைன்னா என்ன மாட்டிக்க முடியுமா என்ன? எதுவும் நிலைன்னே எனக்கு புரிஞ்சிச்சேனா எதில் போய் மாட்டிப்பேன் நான்? ட்ரெயின் நிலையானதானா ட்ரெயினே நம்பினுக்கலாம், இறங்கி ஆட்டோ பிடிச்சி போகணும். ஆட்டோ நிலையானதானா என்ன பண்ணுக்கலாம், ஆட்டோவே நம்பினுக்கலாம். ஃப்ளைட்டில் போகணும். ஃப்ளைட்டு நிலையானதுன்னா நம்ப முடியுமா? நான் நாளைக்கு ராக்கெட் எடுத்து போய் அமெரிக்கா இது ஃப்ளைட்டு இது நிலாவுக்கு போகலான்னு கூட ஆசைப்படலாம். எது நிலையானது? எதுவுமே நிலையாகாத போது நான் என்ன பண்ண முடியாது. என்ன கேட்குறாரு அவரு? விழிப்புணர்வுன்றது என்ன அப்படின்னு கேட்டால், எதுவும் நிலையானது இல்லை, தெரிஞ்சது மட்டும்தான் விழிப்புணர்வு. எனக்கு எது புரிஞ்சிருக்குது, ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நிலையானது, மற்றதெல்லாம் இந்த விஷயத்த உள்வாங்கி நான் சொல்கிறது தகவலாக வச்சுக்கூடாது. இதை அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வு பெற்றவர் தான். நீங்கள் பார்க்குறீங்கள, கண்ணு வச்சுன்னு பார்க்குறீங்க. நேற்று செடியாக இருந்தது, அப்புறமா மரமாக இருக்குது. நேற்று பூத்து இருந்தது, இன்றைக்கி பூ கொட்டிட்டு இருக்குது. நேற்று புல் இருந்தது, இன்றைக்கி புல் இல்லை. நேற்று வெயில் காஞ்சி தரையெல்லாம் சுட்டுச்சு, இப்போ மழை பெஞ்சு வேறு மாதிரி இருக்குது. நேற்று போர்வை தேவைப்படல, தூக்கி விசிற வச்சோம், இன்றைக்கி போர்வை கூட வர வேண்டியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் எதில் எனக்கு நான் அதெல்லாம் விழி இருந்து நான் என்ன பண்ணல, நான் உணரல. விழி வச்சு உணர்ந்துட்டியானா அப்போ நீ எப்படி இருக்கலாம்? விழிப்புணர்வோடு இருக்கலாம். அப்போ விழிப்புணர்வுனா என்ன? நிலையற்றதை புரிஞ்சுக்கணும், நிலையானதை புரிஞ்சுக்கணும். நிலையானதை என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னா சொல்கிறேன், கடவுள் சூன்யமாக இருக்குது, வெட்டையாலையாக இருக்குது, அது மட்டும்தான் இங்கே நிலையானது. மற்றது எதுவுமே சும்மா. நான் சிரிக்கணும்னு தோணுச்சானா சிரிப்பேன், நான் அழணும்னு தோணுச்சானா அழுவேன். சிரிப்போ அழுகும் என்கிட்ட தான் இருக்குது. வெளியே ஒரு சம்பவம் நடக்குது, எனக்கு வெறுப்பு. இந்த மனிதன் இவ்வளோ சந்தோஷமாகறான், மகிழ்ச்சியாகிறான், ஆனாலும் உனக்கு ஏன் இன்னொருத்தர் காப்பி கொடுத்தாங்கன்னு டான்ஸ் ஆடுறேன். நான் எனக்குள்ளே வெறுப்பு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பொண்ணு, ஒரு பொம்பளை புருஷனை பார்க்குறா, புருஷனுக்கு வேறு யாரோ காப்பி கொடுத்துட்டாங்க, வெறுப்பாகிறா. அப்போ என்ன பண்ணுறாவா? உனக்கு காப்பி கொடுத்தாங்க அப்படின்ட்டு வெறுப்பாகி டான்ஸ் ஆடுறான். இப்போ சந்தோஷமாகறா, யாருக்கிட்டே காப்பி கொடுத்து கொடுன்றான். பிரச்சனை உள்ளவா வெளியவா? சம்பவம் வெளியவா உள்ளவா? உனக்குள்ளே தான் எல்லா சம்பவம். இப்போ விழிப்புணர்வுன்னா என்னன்னா, எல்லாம் எனக்குள்ளே தான், மாற்றம் தான் இங்கே எல்லாம். எதுவுமே இங்கே நிலையானது இல்லை. எதுவுமே இங்கே நிலையாக இல்லாத போது நான் எப்படி இருக்கலாம்? நான் சொல்கிறது புரியுதா? எதுவும் நிலை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, நான் எப்படி இருக்கணும்? ஏன் இல்லை? எல்லாம் மாறும் தானே. அப்புறமா நான் ஏன் சந்தோஷமா இல்லை? புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்? எல்லாம் மாறும் தெரிஞ்சிச்சா? உண்மையாக நீங்கள் பேசுறத துக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்கள் துக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? மாற்றத்தை ஒத்துக்கலையா, இல்லை உங்களுக்குள்ள துக்கம் இருக்குதா? மாற்றத்தை ஒத்துக்கலாம் இல்லை, உங்களுக்குள்ள துக்கம் இருக்குது. நீங்கள் ஒத்துக்கலங்களும் மாற்றம் தான் ஆகும். மாற வேண்டியதில் தான் எனக்கும் எதனா மாறாதுன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஒத்துக்கல மழையை, ஆனால் மழை பெய்யும். ஐயோ மழை பெய்யுதுன்றீங்க. ஏன்? உங்களுக்கு ஒன்றா இருக்குது, துக்கம் இருக்குது. குழந்தை என்ன பண்ணுது? அது எதுவுமே இல்லை, சும்மா போய் விளையாடுது. மழை வந்தோடனே ஓடணுன்றது. அங்கே ஒருத்தர் வெயிலை அவ்வளோ கொண்டாடுறான், வெயிலோட உறவாடி வெயிலோட, அப்படித்தானே? அப்போ வெளியே மாற்றங்கள் நடக்கும். நான் எப்படி இருக்குண்ணா? அதான் விழிப்புணர்வு. எந்த காலத்து கொண்டும் என் இன்பத்தை நான் அழக்கூடாது. அசையாத மனம்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனை பொருட்டோம்னா போடுறது நான். அப்போ அழுவே பிரச்சனை வந்து அழுமனா மாற்றத்தை என்னால் சகிச்சிக்க முடியல. இல்லை, மாற்றத்துக்கு நான் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணணும். ஆனால் உள்ளே எப்படி இருக்கணும் நான்? அதுதான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுனா என்ன? உள்ளே எப்படி இருக்கணும்? நிலையற்றது எல்லாம், அதனால் மாற்றங்கள் ஏற்பட்டுன்னே தான் இருக்கும். இந்த மாற்றத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது போது நான் ரியாக்ட் ஆகிறேன். ஆனால் கூட நான் எப்படி இருக்கணும்? உள்ள கல்லூரி மங்கன்னுவாங்கல்ல, அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? காரியம் சாதிக்கிறவங்க என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க. ஏன்?
காரியம் சாதி தானே வந்துக்கிற, வேற என்ன வந்துக்கிற? காரியம் என்ன? நீ சாதிக்க வேண்டிய காரியம் இது சந்தோஷமா வேற என்ன காரியம் சாதிப்பியா? செத்துருவ, காரியம் சாதிக்க முடியுமா? பணக்காரனா ஆக மாட்டோமோ, காரியம் சாதிக்க முடியுமா? ஆனால் நான் சந்தோஷத்தை எடுக்க முடியுமா? இதுதான் காரியம். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மகிழ்ச்சியாக இருக்குது, தட்ஸ் ஆல். அப்புறமா ஏன் பேசி துக்கமாகணும்? அப்போ பிரச்சனை எங்கே? விழிப்புணர்வு வந்தால் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மனிதன் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான்னா இன்பத்துலேருந்து என்ன பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் படிச்சிட்டாருங்களா? அதனால தான் இந்த சாமியெல்லாம் பண்ண சும்மா சிரிச்சா கூட இது ஒரு நல்ல கேள்வி. பார்த்துக்கிறீங்களா? சும்மா சிரிக்கிறதெல்லாம் சும்மா சிரிக்கிறது இல்லை. இது உள்ள இப்படி தான் இருக்கான். ஆழ்கடல் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். நீங்கள் என்ன கூட இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் நேற்று தான் இப்படி திட்டினா, இப்போ தான் என்ன அசிங்கப்படுத்தினா, அப்படியே பேசிக்கிறான். அப்படியே என்ன சாதாரணமாக பார்க்குறேன். என்ன திட்டினானா இல்லையா? என்ன நான் தான் ஒரு கற்பனை பண்ணினா நான் சாதாரண ஆளியானுவான். ஏன் இல்லை உண்மையிலேயே நம்மளுக்கு குறை சொன்னானா திட்டினானா இல்லையான்னு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. விழிப்புணர்வுனா என்ன? நிலையற்றது. எல்லாம்னா நிலையற்றது. நானும் நிலையற்றவன் தான். ஆனால் நான் என்ன பண்ணேன்? என் காரியம் என்ன? எப்போதும் என்ன மகிழ்ச்சியிலையும் கொண்டாட்டத்திலையும் வச்சுக்கிறது. அவ்வளோ ரொம்ப சிம்பிள்.